கந்தா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் பொற்பாதங்கள் துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கீங்க. நான் உங்கள் சிவமுருக அடிமை கார்த்திகா காமாட்சி, சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க இருக்கோங்க. அது என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு முருகர் செய்த அற்புதங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் எங்கே இருக்காங்கன்னா, வெளிநாட்டில் இருக்காங்க. பிரைவசி காரணமாக பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. இவங்க வந்து எப்படின்னா, இப்போ காலேஜ் முடிச்சிருக்காங்க. அடுத்து ஒர்க் வந்து தேடிட்டுருக்காங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க. சின்ன வயசு தான். இவங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜனவரி மாதம் வந்து வேல்மாறல் வந்து அங்கே ஃபாரினில் நடக்குதுங்க. அப்போ வந்து இவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து முன்பதிவு பண்ணி டிக்கெட் வாங்கிட்டாங்க. பட் இவருக்கு வந்து போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலங்க. ஏன்னா இவங்க தங்கை வந்து ரொம்ப சின்ன குழந்தைன்றதுனால அவங்கள பார்த்துட்டு வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க பேரண்ட்ஸ் மட்டும் அங்கே போய் கலந்துருக்காங்க. அப்பயே இவங்களுக்கு வந்து எப்படின்னா, நம்மளை முருகர் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காரு. அதற்கப்புறம் இன்னொரு நாள் என்னன்னா, சும்மா ஒரு சனிக்கிழமை அந்த மாதிரி டைமில் வந்து முருகர் கோயிலுக்கு வந்து போயிருக்காரு. இது நடந்தது வந்து பிப்ரவரி மாதம். வேல்மாறல் பூஜை நடந்தது வந்து ஜனவரி மாதம். அப்போ வந்து முருகன் கோயிலுக்கு போயிருக்காருங்க பிப்ரவரி மாதத்தில். அப்போ வந்து முருகருக்கு அபிஷேகத்துக்காக பாலும் பன்னீரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. முருகர் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு. செம்ம கூட்டமாக இருந்திருக்கு. பட் இவர் வந்து முருகர் நல்லாவே தரிசனம் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பூ கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப மனசு நிறைவோடு வீட்டிற்கு வந்திருக்காங்கங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து சனிக்கிழமை, இன்னொரு சனிக்கிழமை வந்து இனி வேல்மாறல் அந்த நிகழ்ச்சி வந்து ஃபாரின்ல நடக்குதுங்க. அப்ப வந்து என்னன்னா, இவங்க அப்பாவால அதனால அங்க வந்து கலந்துக்க முடியல. அதனால டிக்கெட்ல அவங்க அப்பா நேமுக்கு பதிலா இவரோட நேம வந்து மாத்திட்டு, "நீ போயிட்டு வாப்பா" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டாங்க. அ இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா ஜனவரி மாசம் நடந்ததுல வந்து இவரால கலந்துக்க முடியல இல்லையா? இப்ப பிப்ரவரி மாசம் நடந்ததுல வந்து இவரால கலந்துக்க முடியுதுங்க. கோயிலுக்கு போயி நல்லா சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே வேல்மாறல் படிச்சு, நெறைய முருகர பத்தி நெறைய பாடல்கள் பாடி, ரொம்ப அ முருகப்பெருமான வந்து உருகி உருகி அன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்காருங்க. அவருக்கு சொல்றப்பயே சொன்னாரு, கண்ணீர் வந்த அளவுக்கு வந்து அவர் மேல முருகப்பெருமான் மேல அந்த அளவுக்கு பக்தி உள்ளவருங்க. முருகப்பெருமான விட்டு வர்றதுக்கே மனசு இல்லையாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிட்டாருங்க. கோயில்ல இருந்து வரவே மனசில்ல. அந்த அளவுக்கு வந்து எனக்கு முருகப்பெருமான் கூட அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காருங்க. முருகப்பெருமானுக்கு அன்னைக்கு அலங்காரம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இந்த மாரி இவங்களுக்கு நடந்திருக்குங்க. அதற்கப்புறம் இவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா அவருக்கு மனசே இல்ல. பட் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. கரெக்ட்டா அந்த வேல்மாறல் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 48 நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து இவங்களுக்கு ஒரு வேல் டாலர் வாங்கி குடுத்துருக்காங்க. அவர் வந்து அத அவர் போட்டிருக்க செயினோட அட்டாச் பண்ணி போட்டிருக்காருங்க. அவருக்கு அட்டாச் பண்ணி போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவ்ளோ நாளா நெறைய கெட்ட கெட்ட கனவுகள் வந்திருக்குங்க. அது எல்லாமே அந்த வேல் டாலர் வேல வந்து தன்னோட செயின்ல கோர்த்து போட்டதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. அவரோட கனவுலயும் முருகப்பெருமான் வந்து நெறைய டைம் தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் வெளிநாட்ல வந்து அந்த வாகனங்கள்ல வந்து பின்னாடி முருகர் இருக்கறது வந்து ரொம்ப பார்க்க முடியும்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுலலாம் நம்ம நெறைய பார்க்கலாங்க. அதுவும் நம்ம முருகப்பெருமான் நெனைச்சா தான் நம்மனால பார்க்க முடியும். எல்லாருமே நெனைச்சா அத பார்க்க முடியும்னு சொல்ல முடியாதுங்க. முருகப்பெருமான் நெனைச்சா மட்டும் தான் நம்ம போற வழியில வந்து முருகரோட அந்த ஃபோட்டோ, வாகனங்கள்ல முருகப்பெருமானோட ஃபோட்டோ அந்த மாரி பார்க்க முடியும். இவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு. ஃபாரின்ல வந்து அந்த அளவுக்கு பார்க்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு கம்மிதாங்க. ஆனா இவரால வந்து இப்போ வரைக்கும் அவர பார்க்க முடியுதுங்க. முருகப்பெருமான வந்து இவர் எப்பல்லாம் கும்பிடுறாரோ, அப்ப தானாவே கண்ணீர் வருதுங்க. அந்த அளவுக்கு இவர் முருகப்பெருமான் மேல பக்தியையும், அன்பையும் கொண்டிருக்காருங்க. ஒரு ஜனவரி மாசம் இவரால முடியலன்னு ஃபீல் பண்ணதுக்கு வந்து, முருகப்பெருமான் வந்து அவ்ளோ இடத்துல வந்து இவருக்காக நெறைய இடத்துல காட்சி கொடுத்து, இவர மனநிறைவு படுத்தியிருக்காருங்க. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் கடவுள் வந்து எந்த இடத்துலயும் இறங்கி வரக்கூடிய ஒரு தெய்வங்க. அன்புக்கு கட்டுப்படுறவருங்க. கண்டிப்பா சொல்றேன். நீங்களும் அவர மனதார நினைச்சு சாமி கும்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர் உங்களுக்காக வருவாரு. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.